ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங் விலாகு. நாளைக்கு சண்டே வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். அதுக்கு வேண்டி நான் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சேங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஹஸ்பண்ட் வரும்போதே பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, அப்புறம் சாமிக்கு ஒரு மாலையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது போக மற்ற சாமிகளுக்கெல்லாம் போடுறதுக்கு பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே கட்டிகிட்டு இருந்தோம். சாமிக்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி சாமிக்கு கொடுக்கறதுக்குன்னா எல்லோ, ரெட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க எப்போவுமே. இந்த டைம் பார்த்தா எல்லோவில் அந்த ரெட் கலர் பார்ட்ரு, கோல்டு ஜரி வந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஜரி உண்மையிலே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக, குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பூ கட்டுற வேலை தான். எங்கள் அம்மா வந்து அரளி கட்டுறேன்னு சொல்லிவிட்டு எடுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க. நானும் கூட ஜாயின்ட் ஆகிக்கிட்டேன். செவ்வரளியும் மறிக்கொழுந்தும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது ரெண்டுமே கலந்து வச்சு கட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாத்துக்குமே நாளைக்கு பூ வச்சுட்டு போகிறதுக்கு முல்லைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் அத்தை வந்து அது கட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து இது கட்டிகிட்டு இருந்தோம். எனக்குமே ஸ்டார்டிங்கில் பூ கட்ட தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ் தான் கட்டி பழகினேன். இப்போ எவ்வளோ பூ கொடுத்தாலும் சீக்கிரமாக கட்டி முடிச்சிடுவேன். நல்லாவும் நெருக்கமாகவும் கட்டுவேன். பாருங்கள், எங்கள் அம்மா வந்துட்டு என்கிட்ட ஃபுல்லாக அரளியை கொடுத்துட்டு எங்கள் அத்தைக்கு கம்பெனி கொடுக்குறக்கு வேண்டி அவங்க 2 பேரும் முல்லைப்பூ கட்ட போயிட்டாங்க. நான் பாதி கட்டினேன். அதுக்குள்ளே குட்டீஸ் வந்து அம்மா நானும் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இது என் பொண்ணும் என் தங்கச்சி பொண்ணும் சேர்ந்து இந்த மாதிரி கட்டிகிட்ருக்காங்க. எனக்குலாம் இந்த ஸ்டேஜில் பூ கட்டவே தெரியாது. அவங்க அம்மாச்சிக்கிட்ட கேட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சூப்பராக கட்டியிருந்தாங்க. நல்லா டைட்டாக இருந்துச்சு. ஒரு பூ கூட லூஸ் ஆகி வரல. நானும் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம இந்த ஸ்டேஜ்லலாம் கட்டவே தெரியாதே, எவ்வளோ சூப்பராக கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு எங்களுக்கு இந்த பூவெல்லாம் கட்டி எல்லாம் எடுத்து வைக்கிறக்கே. ஒரு 1/2 கிலோ அரளி, அப்புறம் முல்லைப்பூ ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கோயில் வந்து கேரளாவில் இருக்குது. அங்கே பக்கத்தில் கடையெல்லாம் இருக்காது. நம்ம இங்கேருந்து வாங்கி கட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நிறையாவும் சாமிக்கெல்லாம் போடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கறக்குள்ளே இடையில டீ கேட்டாங்க. நான் போய் டீ வச்சுட்டு நைட்டு டின்னர் டைம் ஆயிடுச்சு. காலையில் வேறு நேரமாக எந்திரிக்கணும்ல, அதனால் டக்குன்னு மிளகா சட்னி ரெடி பண்ணி இட்லி ஊற்றி வச்சுட்டேன். மார்னிங் காலையில் நேரமாகவே கிளம்பணுமா, காலையில் எந்திரிச்சு ரெடி பண்ண முடியாதுங்கிறக்காக நான் நைட்டே வந்து புளி தொக்கு, தக்காளி தொக்கும் செஞ்சு வைக்க போகிறேன். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு ரைஸ் மட்டும் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு 15 பேர்கிட்ட போகிறோம். அதுக்கு ஸ்டார்டிங்கில் புளியை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன், சுடு தண்ணியில். அது வச்சுட்டு வந்து குட்டீஸ்க்கெலாம் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். காலையில் நேரமாங்காட்டி இல்லை. எப்போவுமே வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன்னா நான் முந்தின நாள் என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சுருவேன். குட்டீஸ்க்கு எனக்கு தேவையானதெல்லாம். பாருங்கள், சின்ன பொண்ணுக்கு இந்த பட்டு பாவாடை சட்டையும், பெரியவளுக்கு வந்து இந்த ஃப்ராக் எடுத்து வச்சுருந்தேன். எப்போ ஃபங்க்ஷன்னாலுமே நான் முந்தின நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வந்து காலையில் எழுந்திரிச்சு எந்த ட்ரெஸ்ஸுன்னு யோசிச்சுட்ருக்க முடியாது. அதுதான் ஒரு பெரிய வேலை. எனக்கு வந்து ட்ராவல் டைம் காட்டி நான் இந்த சாஃப்ட் சாரீ எடுத்துக்கிட்டேன். இதில் ஹெவி ஒர்க்லாம் எதுவுமே இல்லை. சும்மா நார்மலாக பேக் சைடில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கு. ட்ராவல்க்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இதை எடுத்து வச்சிட்டேன். ரொம்ப ஹெவியானதெல்லாம் நம்ம கட்டிட்டு போகவும் முடியாது. வெயிலுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கட்டிகிட்ருக்கணும். குட்டீஸ்க்கு இட்லியெல்லாம் வச்சு கொடுத்துட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ண வந்துட்டேன். எப்போவுமே சின்ன பாப்பாவுக்கு 2 செட்டு ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா எடுத்துக்குவேன். இதுவுமே நான் எப்போவுமே நைட்டே பேக் பண்ணி வச்சுருவேன். மார்னிங் ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெளியே போகிற எந்த ஃபங்க்ஷன்னாலுமே 2 ட்ரெஸ்ஸு, அப்புறம் குட்டீஸ்க்கு தேவையான கர்ச்சீஃபு, டிஷ்யூ பேப்பர்ஸு, அப்புறம் பொட்டு. ஏன்னா பொட்டு அடிக்கடி குட்டி பாப்பா கீழே தொலைச்சிருவா. மாற்றி வச்சு விட்டுட்டே இருக்கணும். அவளுக்கு வேணுங்கிற பொட்டு, சீப்பு இதெல்லாமே நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருவேன். இதில் வந்து காலையில் பாட்டிலில் 2 பாட்டில் தண்ணியும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸும் எடுத்து பேக் பண்ணிடுவேன். எங்கே போனாலுமே நான் இது வரைக்குமே குட்டீஸ் பிறந்ததுலேருந்து இப்படி தான் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவேன்.
இந்த பேக்கில் எவ்வளோ திங்ஸ் வச்சாலுமே அதிகம் டம்ப் பண்ண மாதிரியே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குட்டீஸ்லாம் தூங்க வச்சுட்டு தக்காளி தொக்கு ரெடி பண்ண வந்தாச்சு. வெங்காயமும் இஞ்சி பூண்டு மட்டும் உளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு அப்புறம் இது கூட நான் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சு வேணுங்கிற அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலையும் போட்டுட்டு நான் இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இல்லைன்னா புளி தொக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு 1 பாட் ரைஸ் மாதிரி வெஜ் பிரியாணி மாதிரி தாளிச்சு விட்டுறலான்னு பார்த்தோம். புதினா கொத்தமல்லி வாங்க மறந்துட்டாங்க. அதனால சரி நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நார்மலாக வீட்டில் அளவாக செஞ்சுக்குவேன் நான். இந்த மாதிரி ட்ராவல்க்குங்கிறப்போ நைட்டே இவ்வளோ குவான்டிட்டியில் செஞ்சு வச்சது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வணங்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாத்தூள் நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணோம்னா இந்த தக்காளி தொக்குக்கு நல்லா கலர் கொடுக்கும். இது கூட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் ஒரு 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தொக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த புளி பேஸ்ட்டும் பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது நல்லா வணங்கட்டும். நான் சிம்மில் வச்சுட்டு சரி தக்காளி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு 25லேருந்து 30 பழம் கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். மேலே அந்த பாட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 கட் பண்ணி போட்டுட்டேன். கட் பண்ணி போடலான்னாலும் குட்டீஸ்லாம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்குமே ட்ராவல் டைமில் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் தண்ணி ஊற்றாமல் சும்மா பல்ஸ் பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். ரொம்ப அரைக்கெல்லாம் போகிறதில்ல. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் ட்ராவல் டைமில் இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். இது நான் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட்டில் தொக்கு ரெடியாகி முடிக்கும் போது 11 o'clock ஆயிடுச்சு. பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி நான் 2 டைமாக பல்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸுமே ஆட் பண்ணல. ஸ்டார்டிங் ஆட் பண்ண மிளகாத்தூள் மட்டும்தான். அதுவே எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த டைமில் வேணால் செக் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மட்டும் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் செகண்ட் பேட்சும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி குக் ஆகுறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்லோவாக குக் பண்ணி எடுக்க. பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டேன். நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு. இடையில மட்டும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். அப்படியே சைடில் புளி தொக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். அதுக்கு ஆனியன்லாம் நாங்கள் ஆட் பண்ணல. அப்புறம் புளியோதரைக்கு தேவையான ஒரு பொடி நான் ஆல்ரெடி நெரிச்சு வச்சுருக்கேன். வெந்தயமும் கடுகும் மட்டும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பொடியை நல்லா அந்த புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த தக்காளி தொக்கு தான் கொதிச்சு என்னோடய ஸ்டவ்வு பேக் சைடு எல்லாம் தெரிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நானும் இதுக்கும் சிம்மில் தான் வச்சுருந்தேன். அப்போனாலும் நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே தெரிச்சிருச்சு. நானும் கிண்டி விடுறது அப்புறம் தள்ளி நிற்கிறது, கிண்டி விடுறது தள்ளி நிற்கிறது இதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டில் சுண்டி வரும்போது அந்த கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தான் இந்த ஸ்டேஜில் தான் தெறிக்க ஆரம்பிச்சுது. சரி இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டு கிண்டிகிட்டே இருந்தேன். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் வெளியவே தான் வச்சுருந்தோம் 2 பேஸ்ட்டையுமே. மார்னிங் எந்திரிச்சு சாப்பாடு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு. ஆனால் நல்லா தான் இருந்தது, எதுவுமே ஆகலை. பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியுதா, எப்படி திரிச்சிருக்கு பாருங்கள். சைட்லலாம் நல்லா சுண்டுச்சு.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரும்போது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். உடனே வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடாதீங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து வேர்த்து இதில் இறங்கிரும். அப்படியே ஆற விட்டதுக்கப்புறம் மூடிக்கோங்க. பாருங்கள், இது வந்து அந்த புளி பேஸ்ட்டு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள். தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. சைடில் ஹஸ்பண்ட்க்கு இட்லி ஊற்றி வச்சுட்டு நாங்களும் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு காலையில் வந்து நேரமாக எழுந்திரிக்கணும். ஏன்னா 4 o'clock எழுந்திரிச்சு நான் ரைஸ்லாம் வச்சு இதுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.